கேசார்ஜவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்திரசிம்ம குருவரியவராஜ்யபங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவர்ய சுதங்குணாப்திம் சம்பத்குமார குருவரியமகம் பிரபத்யே. லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாத்தயாமனமத்தியமாம் அஸ்மராச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஒரு தனியன் அஸ்மத்குருசமாரம்பாம் விவேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். குருபரம்பரை என்கிறபடியானது அடியோங்களுக்கு நித்யானுசந்தேயம். யாரு இந்த குருபரம்பரை இருக்கிறவா அப்படின்னா, அதை நமக்கு புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றா. எதை சொன்னாலும், அது எது படித்தாலும், எது கேட்டாலும், எந்த கிரந்தத்தை பார்த்தாலும் அதில் தத்துவம், ஹிதம், புருஷார்த்தத்தை பார்க்க வேண்டியது. எதுக்காக? தத்தத்திரயம் ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஜெகத்தோடு கூடி ஜீவாத்மாக்கள் எல்லையும் ரட்சிக்கிறான் என்கிறதையான 3 தத்துவத்தை விஷததமாக அறிய வேண்டும் விஷயம். அது எப்படி எரியுது? அதுக்கு அதே ஹிதமானது. தத்துவத்திரயம் 3. ஸ்ரீமன் நாராயணன் ஜெகத்தான அச்சித்து, ஜீவராசிகளான சித்து, 3ம் சேர்ந்து விசிஷ்டமும் அத்வைத்தமானது. தரிசனம் பேதமேவச்சா அகமேவ பரந்தத்துவம் தேவப்பெருமாள் சொன்ன வார்த்தை இருக்கு சிறந்தகளுக்கு. அதை நேற்று பார்த்தோம். ஹிதமேது அப்படின்னா, ஹிதம் உபாயம், எம்பெருமான் அடையறதுக்கு உபாயம். திருமந்திரம், துவயமந்திரம், சர்வஸ்லோகமந்திரம், சம்பிரதாயம், விதிகள், பிரிவா பண்ணிருக்கும்படியான கட்டளை, விசிஷ்டாத்வைத சாரம். இதெல்லாம் சாரமாக தெரிஞ்சுக்க வேண்டும். விவரணம் தத்துவத்திரயம். சாரம் 4. திருமந்திர சாரம், ஜயமந்திர சாரம், சரமஸ்லோக சாரம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாய சாரம். 3 தத்துவங்களை இது 4 சாரத்தால் அறியுது. என்ன வாட் இஸ் இட் யூ ஆர் கோயிங் டு டூ, என்ன பண்றீங்கள் அப்படின்னா, ஆழ்வார்கள் வைபவம் பெருமை, ஆச்சாரியால் வைபவம் பெருமை அறிய வேண்டியது. ஆழ்வார் பெருமை தினம் சொல்லுண்டே இருக்கும், ஆச்சாரியால் பெருமையும் தினம் சொல்லுண்டே இருக்கும். ஆழ்வார் பெருமை ஏது? பூத்தம் சரஸ்ட மகராக்கட பட்டநாத ஸ்ரீபக்தி சார்குலசேகர யோகிவாகான்னு பக்தாங்கிருவீடு பரகால யதேந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசவனின் ரகுஸ்மரிக்கம். எங்கே தொடக்கமானாலும் இந்த ஸ்லோகத்தை 12 ஆழ்வார்கள் 12 சேர்த்து சொல்லும்படியான ஒரு ஸ்லோகம். அப்புறம் அவ கிரந்தத்தை எந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு சொல்லிட்டு போகிறோம். அதே மாதிரி ஆச்சாரிய வந்தனம், பெருமாளன்னம், நம்ம ஆச்சாரிய வரையிலும், நம்ம ஆச்சாரியாலிருந்து பெருமாள் வரையிலும் அது அவரோகண கிரமம் 2 தெரியணும். அதுன்னு சொல்றோம். ஒரு தனியின் ஆரம்பத்தில் சொல்றோம், இன்னொரு தனியின் கடைசியிலிருந்து சொல்றோம். ஏன்னா அதுவே நமக்கு ஜீவாத்து உய்வுபாயம், புருஷார்த்தம். ஸோ புருஷார்த்தங்கள் 2. ஏது? ஆழ்வார் வைபவம், ஆச்சாரியால் வைபவம். 4 வழி சாரமானது, 3 தத்துவம், சிறிசிறீஸ்வர தத்துவங்கள். அப்புறம் அது புருஷார்த்தம் ஏது? புருஷார்த்தமே ஆழ்வார் அனுபவமும் ஆச்சாரியால் அனுபவம். ஆழ்வார் அனுபவத்தை பார்ப்போம். ஆச்சாரியால் அனுபவத்துக்குள்ளே நமோ சிந்தியாத்புதா கிருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே
நாத்தாயமனி அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படி நாதமணிகளை பற்றி சொல்லி எத்தராம்போருகத்தியான வித்வஸ்தா அசேஷ கல்மஷகா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமினே என்னமாயிரம் இத்தனையினுடைய ஆளவந்தார் விஷயத்தை சொல்லி ஈவத்காஞ்சி விரும்பந்தே கமலாபத நந்தனம் வரதாங்கிரசுராசங்க ரசாயனபராயணம் தினம் சொல்றமே அந்த திருக்குச்சிரம்பில் அந்த 6 வார்த்தையும் தேவப்பெருமானுடைய வார்த்தை அப்படின்னு காஞ்சி வரதராஜனுடைய வார்த்தை என்று சொல்லி அது திருக்கஞ்சி இந்த திருக்குச்சிரம்பி மூலமாக வடிவதற்கு தேவப்பெருமாளை சேவித்தது அப்படின்னு அந்த விஷயத்தையும் பார்த்தோம். இன்றைய தினம் இந்நாளை ஆச்சாரியால பார்க்க போகிறோம். அது இவன் எவ்வளவு இருக்காருன்னு ஆச்சாரிய ரத்ன ஹாரம் என்கிறபடியானது 3 ஹாரமா பண்ணி அனுபவிக்கலாம். இவர் ஒரே ஹாரத்தை பண்ணியிருக்கார் சுருக்கமாக அனுபவிக்கிறதுக்கு. முதல் ஹாரம் என்கிறபடியானது சுவாச்சாரியரன் பிடிச்சு சம்பிரதாயாச்சாரியர் வெளியிடும் பண்ணும். சம்பிரதாயாச்சாரியரன் பிடிச்சு ராமானுஜர் மட்டும் உத்தாரகாச்சாரியர்களிடம் ஒரு ஹாரம். உத்தாரகாச்சாரியிலிருந்து லக்ஷ்மிநாதரான ஸ்ரீதராச்சாரியனான லக்ஷ்மி நாராயணன் எம்பெருமானந்தரும் ஒரு ஹாரம். இத 13 எடுத்துருக்கு. அது ஒன்னொன்னும் 15 இருக்கு. 45 திரையன்கள் இத்தனைக்கு. முதல் ஹாரத்துல 15 திரையன், 2ஆம் ஹாரத்துக்குள்ள 15 திரையன், 3ஆவது ஹாரத்துக்குள்ள ஒரு 15 திரையன். ஒட்டு 45 ஆச்சாரியால் ஒரு கணக்காக சென்று சொல்லலாம். இவர் 13 ஆச்சாரியாலை எடுத்து காட்டுகிறார். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் அப்படின்னு. அதுவே நமக்கு புருஷார்த்தம் ஆச்சாரியால் விஷயம் தெரிந்ததுக்காக நம்முடைய சம்பிரதாயத்துக்குள்ளே அப்படின்னு 3 பேர் ஆச்சாரியால் பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் 3 பேர் பார்த்து நடுவில் ஆச்சாரத்தில் நஞ்சியர் வச்சிருக்க. ஸோ ராமானுஜாச்சாரியர், பூரத்தாழ்வான், அவருடைய குமாரான பக்தர், அந்த நஞ்சியர், இது 4 பேர் ஆச்சாரியால் வியாக்கியானத்தை பார்க்கலாம் இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறார். 4 பேருக்கு நாளைய தினம் நம்பிள்ளை, வடக்கு திருவேதி பிள்ளை, பெரியவாச்சாம்பிள்ளை, பெருவக்காச்சாரியர், நிகமாந்த குரு, மணமாளவனி, நாளைக்கு ஒரு 6 ஆச்சாரியர், இன்னைக்கு ஒரு 3, 4 மற்ற 13 ஆச்சாரியால் சென்ட்ரல்ல இவரு நஞ்சியர் வச்சிருக்காரு. ஸோ அவளை இன்னைய தினம் அனுபவிக்க போறோம். என் நேற்றுக்கு 3 ஆச்சாரியால பார்த்துட்டோம். தனியன்னு சொன்னேன். இன்றைய தினம் எடுக்கச்சு ராமானுஜாச்சாரியர் தரம். இந்த ராமானுஜாச்சாரியர் யார் அப்படின்னா உத்தாரகாச்சாரியர் திருநாமம். என்ன உத்தாரம் பண்ணார் அப்படின்னா சம்பிரதாயத்தையே உத்தாரம் பண்ணார். எம்பெருமானார் தரிசனம் வந்து எதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். பொம்பையோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் விடத்து அந்த செய்திருக்கிறார். இங்க எம்பெருமானை சீர்திருத்தத்துக்காக முதலை செய்திருக்கேன். நம்மாழ்வார் காலத்துக்குள்ளேயே பவிஷ்யனாச்சாரிய விக்கிரகத்தை ஆழ்வார் திருநகரிலே பண்ணி வைத்து நாதமுனிகள் கையிலே யோக நிகழ்ச்சிகளை கிடைத்து அது வந்து ஆளந்தாருக்கு வந்து ஆளவந்தார் இவரை 6 பேர் 5 பேர் ஆச்சாரியாளை வச்சு சீர்திருத்தினார். 6 பேர்னு சொல்லணும். திருவரங்க பெருமாள் அரையர் என்று தெரிவித்தார். அவரால் சந்தை சந்திச்சாராம். அவர் நாதமுன வீழ்ச்சியரவன். ஸோ 5 பேர் நம்பிகள், 6வது திருவரங்க பெருமாள் அரையர், 6 பேர் ஆச்சாரியர். ஷடாச்சாரிய சிக்ஷிதாய நமஹ, பஞ்சாச்சாரிய தீட்சிதாய நமஹ. 5 பேர் ஆச்சாரியால் சிக்ஷிக்கப்பட்டு ராமானுஜரை உத்தாரகாச்சாரியராக எல்லா நிவிதேசித்து பெருமாளும் அவருக்கு உத்தாரகாச்சாரியர் சொல்கிறார். ஸ்ரீரங்கம், கஞ்சிசேரம், அஞ்சலிகிரி, சாட்சாத்திரி திருநாயணம், இப்படி 4 நிவிதேசங்களையும் அதெல்லாமே
சிம்மாதலோ கூர்மாதீன் திவ்யலோகம் தனுவிடயம் மண்டபம் தத்திரிசேஷ். அதல்ல ஸ்ரீரங்கம் கிரீஷர் வஞ்சனகரம் சாட்சாத் சிம்மாதலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் பதவி நாராயணம் தேவிஷம் ஸ்ரீமத் பார்வதி பிரஜாபதரா அயோத்தியா புஷ்கரம் சாரகிராமகரம் இந்த எல்லா திவ்ய விஷயத்தையும் உமக்கே மோக்ஷம் கொடுக்கும் தன்மை தந்தோம். பவர் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்கா பெருமாள்களை, இந்த அர்ச்சாமூர்த்திகளை சொல்லி அனுப்பிச்சிருக்கார். ஆகையினாலே ராமானுஜாச்சாரியா was prepared by all these acharyas, பூர்வாச்சாரியாஸ். அப்புறம் அதே சந்ததி வந்துருக்கு. ஆகையினாலே நமக்கு ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். அதே புருஷார்த்தம் ஆச்சாரியா பற்றி சிந்தனமும் ஆழ்வார் சிந்தனம் அதிலே காலம் கழிச்சுருக்கும். என்ன அறியணும்? தத்துவத்தையும் வழியெல்லாம் ரகசியத்திலையும் பிளஸ் விசிஷ்டாத்வைத சம்பிரதாய சாரம். அது 4 சாரம், 3 விவரணம், 2 வைபவம், பெருமை, கரிமை. இது ஆழ்வார் வைபவம், ஆச்சாரியால் வைபவம். இப்ப சுவாமி சொன்ன மாதிரி அதை முடிச்சுட்டு அதை 3 ஹாரமாயும் பார்க்கலாம். இப்போ ஒரு ஹாரமாயும் சொல்லியிருக்கேன், சுவாமி சொல்லியிருக்கிற மாதிரி. முதல் ராமானுஜர், இவருடைய தனியனா யோரித்து வச்சிருக்கிறாம்பருத்ம ராமோஹரஸ்திருகனாய் திருநாகமேனே அஸ்மத் குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தி. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிடம் வாழ்வார நாள் நமக்கு மண்ணிலேயே ஏழ்வாரமே எதிராசர் ஒரித்தரணம் சித்திரையில் செய்ய திருவாதிரையான். இத்திருநன்னாளில் சிறப்பை மணவாள மாமனிகள் ஒரு செய்யுளினால் வெளியிட்டலினார். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் சாயுரு வாதியர் மாயுகவர் என்று செருவர வாழ்ந்திடுநாள். வெங்கலி இங்கினி வீடு நமக்கிளை என்று மிக தளர்நாள். மேதினி நன்சுனை யாருமென்ன துயர் விட்டு விளங்கிய நாள். மங்கையராணி பராங்குஷ மன்னவர் வாழ்வு முனைத்திடுநாள். மன்னிய தென் அரங்காபுரி மாமலை மற்றும் உகந்திடுநாள். செங்கையல் வாவிகள் சூழ் வயல் நாளும் சிறந்த பெரும்பூரூர் சீமான் இளையாழ்வார் வந்தருளின நாள் திருவாதிரை நாளே. இது நாள்பாட்டு என்பதாம். இது ஆர்த்தி பிரபந்தத்தில் 32வது வாசனமாகும். மணமாள மாமனிகள் யதீந்திர பிரபலர், யதீந்திர விஷயத்துக்குள்ளே பிராமணியுடராய் அந்திமகாலத்துக்குள்ளே ஒரு கிரந்தத்தை பண்ணினார். அது ஏது? ஆர்த்தி பிரபந்தம். அதில் 60 ஸ்லோகம் இருக்கு. ஆர்த்தி பிரபந்தத்தில் 32வது பாசுரமாகும். எம்பெருமானார் திருவதரிப்பதற்கு முன்னே பலபல மாயவரத்தவர்கள் இவ்விலைகள் மல்லிந்து வேதங்களுக்கு இயலாதவர்களை ஏறிட்டு உரைத்து தத்வார்த்தங்களுக்கு க்ஷோபத்தை விளைத்திருந்தார்கள். அதனால் வேதங்களெல்லாம் நமது கதி இப்படி ஆயிற்று என்று சாதவம் வருந்தி கிடந்தன. எம்பெருமானார் திருவதரித்து அன்றே அவற்றின் விருத்தம் தொலைந்து அவை வாய்ச்சியை பெறத் தொடங்கிவிட்டனா. எம்பெருமானார் பிறப்பாலேயே எத்தனையோ விளக்கம் உண்டாயிற்று. 2வது விஷயம். முதல் பாசுரன் சொன்னார். 3வது அன்றியம் இந்நிலத்தில் கலிபுருஷன் நெடுநாளாக செங்கோல் செலுத்திக் கொண்டு தன்னுடைய பராக்கிரமமே எங்கும் ஓங்கி வருமாறு அரசாட்சி புரிந்து வந்தான். அன்னவனம் எம்பெருமானார் திருவதரித்தவன்றே கலியின் கெடுங்கண்டுகொள்மின் என்று 3 மொழி கலிக்குங்கால்
வாய்த்தது போலும் என்று துணிந்து இனி நான் வாழ்வதன்றி வாழ்வதற்கில்லை என்று தளர்ச்சி அடையத் தொடங்கி விட்டான். கலிபுரேஷனும் ஓடி போயிட்டான். கரையுங்கடன் கண்டகொள்மின் கடல் வண்ணன் பூரங்கள் மின்மேல் பாசுரம்ன்றதே அங்கே எம்பெருமானார் சூழ்ச்சித்தமா அந்த பாசுரத்துல பொதிக 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 பாசுரத்துல. அடுத்தது அன்றியும் பூமி பிராட்டியானவள் சர்வம் சகா என்று பெயர் பெற்றிருந்தாலும் நல்லார்கள் பரவர கோடிக்கணக்காக தன் மீது வாழப்பெற்றாலும் கூட அவர்களை பஞ்சி சுருள் போல் சிறிதும் ஆயாசமின்றி தாங்கி நிற்பாள். எத்தனை கஷ்டமானாலும் பூமி தாயார் தாங்கின்றிருப்பார். தீயவர் ஓரிருவர் இருப்பினும் இரும்பு மூட்டை தாங்குவதற்போல் மிக மெலிந்து நிற்பள் தாயார் பூமி பிராட்டி. உடையவர் திருவதாரத்திற்கு முன்னே நல்லார்கள் மிக மெலிந்து தீயார்களை மிக மலிந்திருக்க பெற்றதனால் பூமி பிராட்டி பொறுக்கொணா சுமையினால் மிகவும் துயருத்து கிடந்தாள். அன்னவன் எம்பெருமானார் திருவதிரித்தவன்றே இனி இந்நிலவனிகள் தீயார் ஒருவரும் இன்றுக்கே அனைவரும் நல்லாராகவே வாய்ச்சி பெறுவர்கள் என்று சிக்கனத் துணிந்து இது நமக்கு பொறுக்கவண்ணாத பாரம் சிறிதம் இராதென்று விடத் தொடங்கினாள். பூமியிலே துக்கமே ஜாஸ்தி இருந்தான். இவர் வரத்துக்கு முன்னா எம்பெருமான் விலகிறதுக்கு முன்னே இதெல்லாம் நீக்கினால் பூமித்தாய் சந்தோஷப்பட்டாள். நன்றியும் பல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஏற்கனவே திருவதிரித்து அருவருந்தன்ன ஸ்ரீசூக்திகளை உதவியர்களை இருந்தாலும் அவற்றுக்கு சர்வதோமுகமாய் பிரச்சாரம் ஏற்படாமலும் அழகிய வியாக்கியானங்கள் அமையாமலும் இருந்திருந்தான் நம்முடைய அரிய பெரிய காரியங்கள் உலகுக்கு பெரிதும் பயன்படவில்லையே என்று அவர்கள் எல்லாம் களிப்பின்றியே குன்றியிருந்தனர். சுவாமி எம்பெருமானார் திருவதிரித்தவன்றே இனி ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷயார் திவ்ய கிரந்தங்கள் ஓங்கப் பெருமாதலால் நமக்கொரு குறையில்லை. நாம் செய்திருந்த காரியங்கள் எல்லாம் சதசாகமாக பனைக்கும்படியான பாக்கியம் வாய்க்க நல் சமயம் விளைந்திட்டது என்று துணிந்து அன்னவர்கள் அளவிருந்த ஆனந்தம் மெய்த்தத் தொடங்கினார். எம்பெருமானார் வருகிறதும் தவன் தாண்டி பெற்றது தெத்துவனவன் கூழத்தது அப்படின்னு ஒரு பாசனம் ராமாவசன் அந்த மாதிரி எல்லாம் பொழிஞ்சு போச்சு அப்படின்ற நன்றியும் என்ன எம்பெருமான் தான் பரமபதத்தில் பரவாசுதேவனாக வீற்றிருந்து ஏழருகம் தரிக்கோல் செலுத்தி இருக்கும் இருப்பிலும் திருப்பார்க்கடலே அடியார்களின் கூக்குரல் செவிப்படுமாறு வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை வெட்டையாக விரித்து அதன் மேலே கடலித்திரை கொண்டு உறங்குவான் போல் யோகி செய்திருக்கும் இருப்பிலும் ஹிரண்யாட்ச ஹிரண்யகசிபு ராவண கம்ச சிசுபாலார்களை எல்லாம் தொலைத்திட்டு உலகை வாழ்விக்க ராமகிருஷ்ணாதி விபவாவதாரங்கள் சைரவத்திலும் கருதறிய உயிர்க்குயிராய் கரந்தெங்கும் பரன் உரையும் இருப்பிலும் திருப்தி பெறாது கோயில் திருவல பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் முதலான திருப்பதிகளிலே பின்னானார் வணங்கும் ஜோதியாய் நித்திய சந்நிதி பண்ணியிருந்தும் அந்த திருப்பதிகளை திருத்தி பணி கொள்வார் இல்லாமையாலே அச்சாவதாரமும் அப்பிரயோகமாக ஆய்விட்டதே என்று வருந்த வேண்டி இருந்தது எம்பெருமானார் திருவதற்கு முன்னே அவர் வருகிறதுக்கு முன்னே எல்லாம் மலிந்திருந்தது. இப்பெரிய இவ்விலகில்
போந்தவன்றே சர்வதேசதசா காலேஷு அவ்யாஹரபராக்கிரம ராமானுஜாத்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்றும் நீடூழி ஊழி நாள் எங்கும் போற்றம்படியாக சகல திவ்ய தேசங்களிடம் அற்புதமான சீர்திருத்தங்களும் கைங்கரிய அபிவிருத்திகளும் இனி ஒளிமல்கும் என்று துணிந்து அச்சாவதார எம்பெருமான்கள் குறைத்தே இருந்து மகிழத் தொடங்க நாங்களும் ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கோம். ஆஹா, இங்கனம் வேத வேதாந்தங்கள் களிப்புறவும் கருபரிசன் தேய்வுறவும் மண்மாது மகிழ்வுறவும், மண்மாதுன்னு பூபிராட்டி மகிழ்வுறவும் ஊர்வர்கள் யாவரும் பொலிவுறவும், அதுக்காக நாங்களே சொல்லிட்டு இருக்கிறது நித்தபடி ராமானுஜாத்யா வர்தனாம் அபிவர்தனாம் பூர்வர்கள் பொலிவுறவும் எம்பெருமான்கள் இன்புறவும் பெருமாளுக்கு சந்தோஷமாகறதுக்காகவும் அமைத்த நன்னாள் இத்திருவாதிரை என்றேயாம் ஒன்றேயாம். நம்முடைய சம்பிரதாயமானது எம்பெருமானார் தரிசனம் என்றும் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தம் என்றும் வழங்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ ராமானுஜரால் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட மதம் என்பதை கொண்டு சிலர் சொல்லுவார்கள். உண்மையில் அங்கனவென்று ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களை இயற்றி ஸ்ரீ ராமானுஜரால் பரிபாலனம் செய்யப்பட்ட சித்தாந்தம் என்பதே இங்கு விவக்ஷித்தம். விவர்த்தத்தை மணவாள மாமர்கள் உபதேசத்த மாலையில் எம்பெருமானார் தரிசனமென்று இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகை கா என்ற பாசுரத்தினால் வெளியிட்டருளினார். கடைசி விஷயம் இவர் சொல்றது, ஸ்ரீ ராமானுஜமதம் நவீனம் என்கிற பாகம் நிகமாந்த குருவின் காலத்திலேயே தோன்றியதாக தெரிகின்றது. எதிராஜ சப்தத்தியில் எதிக்ஷமாம் திருஷ்டம் மதவிக நவீனம் ததவிதம் என்கிற ஸ்லோகத்தில் அந்த வாதத்தை அனுபவித்து பூர்வார்த்தத்தினால் அபியுபகம்ய சமாதானமும் உத்தரார்த்தத்தினால் வஸ்துஸ்திதி பிரதிபாதனமான சமாதானமும் கூறப்பட்டது. தங்க தர்மிட குகைதெய்வார்களான முன்னோர்கள் தொடங்கியே உள்ளது நம் தரிசனம் என்றவாறு. இத்தனை ராமானுஜரை பற்றி சொல்லியிருக்கார். அவர் வேற இன்னொரு 3 வாரம் பார்த்துட்டு இங்குச்சு விஷயமா பார்க்கலாம். அடுத்தது கூறத்தாழ்வான். இவருடைய சனியன் என்ன அப்படின்னா, ஸ்ரீவத்தி சின்ன விஷ்ணேபியோ நமோத்திரீமி இரத்தே ஸ்திரீ கண்டே யாந்தி மங்களசூத்திரத்தாம். இவ்வாசிரியரோடு ஒப்பிடக்கூடியவர்களும் இவருக்கு மேம்பட்டவர்களும் முன்னும் அவதரிக்கவில்லை, பின்னும் அவதரிக்கப் போகிறதில்லை. புருஷ குணங்களெல்லாம் எல்லாவற்றிலும் சிறந்த ஜீவ காருண்யம், ஆச்சாரிய பக்தி, பகவத் பக்தி, விரக்தி, அப்பிரதம பாண்டித்யம், சத்கர்ம அனுஷ்டான நிஷ்டை முதலிய எண்ணில் பல்குணங்களுக்கு பிறப்பிடும் இவரே என்ன அமைந்தவனான இவ்வாசிரியரது திருக்குணங்கள் சிலவற்றை இங்கு எடுத்து அனுபவிப்போம். இது 2 தடவை சொல்ற இந்த பாசுரத்தை முக்குறும்பருத்தவர் அப்படின்னு இவருடைய மேன்மை சொல்றார். இவர் தமக்கிருந்த விசேஷ சம்பத்துக்களை எல்லாம் துறந்து ராமானுஜன் அடிக்கு புகுந்து வாழும் காலத்திலே ராமானுஜன் திருக்கோட்டியூர் நம்பி திருமணிகளில் சென்று பரம பிரயாசங்கள் பட்டு சரமஸ்லோக பரம ரகசியார்த்தத்தை உபதேசிக்க பெற்று மீண்டு மடத்திற்கு எழுந்துள்ளனோடே ஆழ்வான் உடையவர் ஸ்ரீபாரத்திலே தண்டரித்திருக்கா உடையவரும் வாரி ஆழ்வான் சரமஸ்லோக பரம ரகசியார்த்தத்தை நம்பிகள் நமக்கு உபதேசிக்கிறதை
இவ்வர்த்த விசேஷத்தை ஒருவருக்கும் செவிப்படாதபடி பேணிக் கொண்டிருக்குமாறு நியமித்து போது பரம பாகவதிஷ்காமணியான ஆழ்வானுக்கு மாத்திரம் அடியேன் இதனை வெளியாதிருக்க முடியாதே. அவரு சொல்லி பரம ஆப்தனான சிஷ்யராச்சேன்னு சொல்ற என்று நான் விண்ணப்பம் செய்ய ஆழ்வானுக்கு இவ்வர்த்தம் கேட்கு அதிகாரம் உண்டே ஆகிலும் பல்வகையாலும் அவருடைய அத்தியவசாயத்தை பரீட்சித்திருந்து ஓராண்டு சுஷ்ரூஷை கொண்டு சொல்லும் என்று நியமித்தருளினார் என்று ஆழ்வானை நோக்கி அருளிச் செய்ய அதுகேட்ட ஆழ்வானும் மின்னின் நிலையில முன்னீராக்கைகள் என்று பாசுரத்தை திருவள்ளம் பற்றி ஒரு சம்பத்சரம் இவ்வுடலுக்கு நிலையுண்டோ இல்லையோ என்று வியாகுலப்பட்டு ஆலோசித்து அவ்வர்த்த விசேஷத்தை பெற்றால் அல்லது தரித்திருக்க முடியாத பேராசியாலே ஆச்சாரியரது திருமாளிகை வாரிசதிலே ஒரு மாசம் பட்டினி கிடக்கை சம்பத்சர சுஷ்டூஷையோட ஒக்கும் என்று சாஸ்திரம் உண்டு என்றறிந்து அங்கனமே மாசோபவாசம் கிடந்து அவ்வர்த்தத்தை பெற்றார் என்று பிரசித்தம். ஒரு மாசம் ஒரு வருஷம் சுஷ்டூஷை பண்ணினதுக்கு ஒரு மாசம் உபவாசம் இருந்த சிறுவர் அந்த மாதிரி உபவாசம் இருந்து இவருடைய அந்த சரமார்த்தத்தை கற்கின்றாராம். இது ஒண்ணும் இவருடைய மேன்மை, யார் கூறுத்தாழ்வானுடைய மேன்மை. அடுத்தது திருவரங்கத்து மகனார் உடையவர் நியமனப்படி ஆழ்வான் திருவடிகளில் அந்தரங்கராய் காலக்ஷேபம் செய்து வருகிற காலில அவருடைய தாயார் ஆச்சாரியன் திருவடியடைய தசாகஸ் கடந்த பின்பு ஏகாகத்திற்கு நிமந்திரண சுவாமியாக ஒருவரை நியமித்தருட வேணும் என்று உடையவர் திருவடிகளே விண்ணப்பம் செய்ய உடையவரும் ஆழ்வானை நோக்கி நீர் போம் என்ன ஆழ்வானும் சிறிதும் முகங்கொன்றாமல் அப்படியே எழுந்திரடா, அது அமுதனாரும் ஆச்சாரியன் இங்கனே எழுந்திரப்படுவதே என்று தாழ்ந்து தரைப்பட்டு சேவித்து ஏகாஷ்டாத்தத்திலே அமர்ந்து சேவித்தார். நம்பெருமாள் சந்நிதி திருவுக்கோல் அமுதனாருடைய அதீனத்தில் இருந்தபடியால் அதை உடையவர் உபாயமாக கைப்பற்ற விரும்பியே ஆழ்வானை ஏகாகத்திற்கு புஜிக்க நியமித்தார். சகலம் சம்பூர்ணம் சொல்லும் சமயத்தில் ஆழ்வான் கோயில் திருவுக்கோலை நல்ல விறகாலே ஸ்வீகரித்தருளி அதை கொணர்ந்து உடையவர் திருநகரத்திலே சமர்ப்பித்தருளினார். பின்பு ராமானுஜர் திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று கடல் சூழ்ந்த மண்ணுலகமும் முற்று போத்தும்படி எம்பெருமானார் நம்பெருமாள் சந்நிதி கைங்கரியங்களை பரிஷ்கரித்தருளினார் என்று பிரசித்தம். எம்பெருமானாய் நிமித்தாலே அந்த கோவில் சாவியே சகலம் சம்பூர்ணம் சொல்ற காலத்துக்குள்ளே சாவி குடும்பம் கேட்டு சாவி குடந்து 2 குழந்தை கொடுத்ததான் கோவில் குத்து சாவிகள் எல்லாம். அப்புறம் ராமானுஜாச்சான் திவ்யம் பண்ணி வச்சாராம். 3வது குருத்தாழ்வானுடைய வைபவத்தை சொல்றான். எம்பெருமானார் பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் செய்தவரை ஆளவந்தார் திருவள்ள குறையை நீக்க கருதி அதற்காக போதாயன விருத்தி கிரந்தத்தை ராட்சிக்க திருவள்ளமாய் அந்த ஸ்ரீகோஷம் காஷ்மீர மண்டலத்தில் சாரதா பீட்டத்தில் உள்ளதென்று உணர்ந்து ஆழ்வானுடன் அங்கனே எழுந்திருவில் ஆழ்வான் அந்த விருத்தி கிரந்தத்தை வெகு விரைவில் முழுதும் கடாட்சித்து ஹிருதயத்திலே தரித்து கொண்டார். பிறகு கோயில் வந்து சேர்ந்து உடையவர் ஆழ்வானை உஷாத்துணையாக கொண்டு ஸ்ரீபாஷ்யம் வளர்ச்சியில் தலைக்கட்டினார். உடையவர் வளர்ச்சியர் திவ்ய கிரந்தங்கள் எல்லாம் ஆழ்வான் புத்தோலை கொண்டவை என்று பெரியோர் கூறுவர். ஸ்ரீபாஷ்யத்தில் இதே ஸ்ரீ பகவத் ராமானுஜ விரசிதே சாதீர்க மீமாம்சா பாஷ்யே இத்தியாதி வாக்கியங்களை ஸ்ரீபாஷ்யத்தோடு
ஒப்பர் ஒப்ப பெரியார் அனுசிந்தித் தருவது ஆழ்வான் ஸ்ரீசுத்தி என்றேயாம். அதில் 3வது காரியம் பண்ணிடுறது. 4வது, எம்பெருமானார் கோஷ்டியில் உபயவேதாந்த கிரந்த காலக்ஷேபம் நடவானிற்க ஆத்மாவுக்கு ஞாத்திருத்த சேஷித்தங்களில் எது அந்தரங்க நிரூபகம் என்ற பிரஸ்தாபம் நிகழ எம்பெருமானான் சர்வஜராய் எழுந்தல் இருக்கச் செய்தேயும் இதன் நிஷ்கர்ஷத்தை ஆச்சாரிய வகையிலான வெளியிடுவிக்க வேண்டும் என்று திருவில்லம் பற்றி ஆழ்வானை திருக்கோஷ்டியூர் நம்பிவக்கல் அனுப்ப ஆழ்வானும் நம்பிவக்கல் விடகொண்டு 6 மாசம் காத்திருந்து ஞாத்திருத்தத்திற்காட்டில் சேஷத்துணை அந்தரங்க நிரூபகம் என்னும் மகார்த்தத்தை பெற்ற வந்தார். இங்கனே இப்பேராசிரியரின் மகா வைபவங்கள் விரிப்பில் பெருகும். இப்படி நிறைய இருக்கை இத்தனை சொல்லியிருக்கேன். அடுத்தது பட்டர் பெருமை. இவர் திருக்குமாரர். இவருடைய இத்தனையின் ஸ்ரீவராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஸ்வரா ஸ்ரீவத் சாங்க சூத்த ஸ்ரீவான் ஸ்ரேயசே நேஸ்து பூயசே. தமது சம்பிரதாயத்தில் எம்பெருமானாருடைய பதவியிலே அபிஷிக்தராய் அவரிடம் விஞ்சிய ஞான வைபவத்தை உடையவரானவர் என்னும் மாழிசைகளுடைய வைபவ கடலில் சிலை சிறு திவரைகளை ஈண்டு அனுபவித்து வருகின்றோம். இவர் எம்பெருமானாருக்கன்னும் அதிகமாக பிரசித்தி பெற்றவர், சாஸ்திர ஞானம் உடையவர், எம்பெருமானாராலே நியமிக்கப்பட்டவர். இதுக்கு சம்பிரதாய வளர்ச்சிக்காக ஸ்ரீரங்கத்திலே நான் போறது இவரையே ஆச்சாரியாங்களுக்கு போகும்போது சொல்லி வச்சார். இவ்வாசிரியர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் என்றும் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருக்குமாரர் என்றும் அடங்கப்படுகிறார். ஏன்னா அந்த கோவிலையே வளர்ந்து பெருமாள் முன்னாலேயே விளையாடிருந்தாராம். ஆழ்வான் கிரகஸ்தாஷ்டமத்தில் இழந்து இருக்க செய்தியும் விகித விஷய நிவர்த்தி தன்னேத்தம் என்று ஸ்ரீவிதரபூஷணத்தில் இருந்து செய்த கணக்கிலே விரக்தாகிரேசராக எழுந்தருளியிருந்தனர். இவர் தமது செல்வத்தை முத்தும் துறந்து எம்பெருமானார் திருவடிகளே ஆசிரியத்தது முதல் நாள் தோறும் உபாதான காலத்திலே ஸ்ரீரங்கத்தின் சில திருமாளிகைகளில் பூஞ்சுவர்த்தி செய்து அது கொண்டு குடும்ப காரியத்தை நிர்வகித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற உணவும் பொருள்களில் மறுநாளை கண்டு சிறிதும் கேசப்படுத்தி வைத்துக் கொள்ளாமல் அந்தந்துக்கே தேக யாத்திரை நடத்திருப்பவராகையால் ஒரு நாள் விட பெருமழை பொழிந்ததனால் வெளியே போய் உபாதானம் செய்து வரக்கூடாமல் போக, அதனால் அன்றைக்கு வெறும் தீர்க்கத்தையே உள்கொண்டு ரடிச்செயல் அனுசந்தானமே தாரகமாக கொண்டு வேறு உணவிலேயே இருந்திட அன்றிரவு பெரிய பெருமாள் அமிர்தி செய்திருக்கிற போது உண்டான திருச்சின்ன ஒலி கேட்டவளவில் இவரது தேவியாரான ஆண்டாள் பெருமாளை குறித்து உம்முடைய அடியவர் பட்டினி இருக்க நீர் குலாவி அமிர்தி செய்தருகிறீரே என்று நினைப்பிட்டவளவிலே சர்வஜனான ஸ்ரீ ரங்கநாதன் அந்த ஆண்டாள் நினைப்பை திருவள்ளம் பற்றி உடனே தேவஸ்தான காரிய நிர்வாகரான உத்தம நம்பிக்கை அர்ச்சகமுக்கேனா கட்டளையிட்டு அப்பொழுது தாம் அவதி செய்த அக்காரொடிகளை சகல பெரிதின பரிவாரங்களுடன் அவரை கொண்டு ஆழ்வான் திருமாளிகைக்கு அனுப்பியவர்களா ஆழ்வானும் அறிந்து பதறி எழுந்து எதிர்கொண்டு மகாபிரசாரம் என்று அதில் தமக்கும் தமது தேவிகளுக்கும் 2 திரளைகளை எடுத்து கொண்டு உத்தம நம்பியை அனுபவித்து பக்தவத்சலனான பகவானுடைய வரம்பு கடந்த கருணை நிறத்தை வியந்து அந்த அடிசிலே ஒரு பகுதியை தாம் அபரி செய்து
மற்றரை தேவியாருக்கு கொடுத்தருள முன்பு தசரத சக்கரவர்த்திக்கு புத்திரகாமேஷ்டியில் கிடைத்த பாயுசத்தின் கூறுகளே ஸ்ரீ ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னர்களின் திருவவதாரத்துக்கு காரணமான போலே இப்பொழுது இவருக்கு இத்திரளைகள் இரண்டுமே இரண்டு திருக்குமாரர்கள் பெறுவதற்கு வேற ஹேதுவாயிற்று. ஒருத்தர் வேதவியாச பட்டர், மற்றொருத்தர் பராசர பட்டர். முறையே இவர்களின் திருநாமம் ஸ்ரீபராசர பட்டர், ஸ்ரீ வேதவியாச பட்டர் என்பனவாம். முதல் கதை. இரண்டாவது, பராசர பட்டர் என்று திருநாமம் ஆயினும் நமது சம்பிரதாய கிரந்தங்களில் எங்கும் பட்டர் என்றே இவ்வாசிரியர் வழங்கப்படுவர். பட்டர் என்னும் வடச்சொல் வேத சாஸ்திரங்களை நன்கு கத்து விளர்ந்த வித்வானையும் ஸ்தோத்திரம் செய்யும் தொழில் உடையவனையும் சொல்லும். பட்டராகா என்னும் சொல்லும் இத்திரத்திலே விளையும் பெயர் முறையிலே என்னமா போலே சிவாய் இருந்த தன்மையிலேயே இவருடைய திறமையை நன்குணர்ந்த எம்பெருமானார் இவருக்கு பொருத்தமாக பட்டர் திருநாமம் சாத்தினதும் அத்திருநாமத்திற்கு மிக பொருத்தமாகவே இவரும் சர்வஜராய் விளங்கி புகழ் பெற்றதும் எம்பெருமானுடைய சத்திய சங்கல்பத்தை சத்தியமாக்கின போலும் எங்கனே நாமகரணம் செய்து அருள்வதற்காக உடையவர் எம்பாருடன் ஆழ்வான் திருமாளிகை கிழந்தலை குழந்தைகளை எடுத்துக் கொண்டு வாரும் என்று எம்பார்க்க நியமிக்க அவர் அங்கனமே பிரபன்னக்குல குழந்தான அக்குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வரும்போது திருஷ்டி தோஷ ஆதிகள் தங்காரபடி ரட்சையாக துவயமென்னும் மந்திர ரத்னத்தை அனுசந்தித்து வாழ்த்திக் கொண்டே வந்து குழந்தைகளை எம்பெருமானாருக்கு காட்டினார். அவர் மிக்க களிப்புடனே ஆனந்த கண்ணீர் தொலிக்க தம் திருக்கண்களால் குளிர் கடாட்சித்திருக்கும் போது அத்தெய்வீக சிசுக்களின் தேஜோ விசேஷத்தை கண்டு வியப்பு கொண்டு எம்பாரே இக்குழந்தைகளை இடம் ஜயம் பொருளிக்கிறதே இங்கனம் ஆகுமாறு என் செய்தீர் என்று விடாவா எம்பார் குழந்தைகளுக்கு காப்பாக துவயானுசந்தானம் செய்து கொண்டு வந்தேன் என்ன உடையவர் அப்படி எம்பார் காப்பிட்டதற்கு உகந்து அவரை பார்த்து இக்குழந்தைகளை உய்யும் வகையை நாடி செய்தார்க்கு நீர் முற்பட்டீராகலால் இவர்களுக்கு நீரே ஆச்சாரியராக கடவேறு என்று நியமித்திருள அணினார் என்றும் அப்படியே அத்திருக்குமாரர்களுக்கு எம்பாரே ஆச்சாரிய கிருத்தியங்கள் செய்திருந்தார் என்றும் அது பற்றியே எம்பெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சியர் என்கிறபடியே ஆச்சாரிய பரம்பரை வருகிறது என்றும் பிரசித்தமானது. இதரேத்தம் பட்டருடைய. அடுத்தது, இங்கனே இருக்க செய்தேயும் ஆழ்வானும் பட்டர்க்கு ஆச்சாரியராயினர். அதெங்கனே எனில் ஆழ்வான் திருக்குமாரர்களுக்கு திருவாய்மொழி பொருள் கற்பித்து வரும்போதோ என்பெருக்கன்னலத்து ஒன்பொருளீடிலா வன்புகழ் நாரணன் தின்கடல் சேரே என்கிற பாசுரத்தளவிலே வந்தவாறே அது திருமந்திரார்த்தத்தை விவரிக்கிற பாசுரம் ஆகினாலும் மந்திரார்த்தம் ஆச்சாரியனிடத்திலேயே கேட்டறிய வேண்டியதானாலும் அதனை அவர்களுக்கு சொல்லாது நிறுத்தி இதனை உங்கள் ஆச்சாரியர் வைக்கிறதே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லார். எம்பார் கிட்ட கேளுங்கோ அப்படின்னு எழுந்து தம் ஆச்சாரியரான எம்பார் எழுந்து இருக்கும் இடத்தை குறித்து போக புக்கவுலகிலே ஆழ்வான் மின்னின் நிலையிலா முன்னீராக்கைகள் என்கிறபடியே யாக்கை நிலையாமையை திருவிண்டம் பற்றி அவர்களை அழைத்து இன்னபோது இன்னார் இருப்பார் இன்னார் போவார் என்று தெரியாது. ஆக
இருந்து கேளுங்கள் என்று திருமந்திரத்தை சொல்லி அப்பாசுரத்தின் பொருளையும் விவரித்து இப்பாசுரத்தை திருமந்திரத்தின் அர்த்தமாக நினைத்திருங்கள் என்று படித்து அருணமையால் திருக்குமாரருக்கு ஆழ்வானும் ஒரு ஆச்சாரியராக அமைந்தருளினர் என்று சம்பிரதாயம் வல்ல பெரியோர்கள் கூறுவர். பட்டர் சஹசிரநாம பாஷ்யம் அருளி செய்யும் போது ஆச்சாரிய வந்தனம் செய்கிற முதல் ஸ்லோகத்தில் வந்தே கோவிந்த தாத்தௌ எம்பாரையும் திருத்தகப்பனாரையும் தொலைகின்றேன் என்று செய்தது உபய சம்பந்தமும் தமக்கு உண்டானது பற்றியேயாம். ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலும் 2 ஆசிரியருக்கும் 2 ஸ்லோகங்களை துதியாக இட்டருளினார். பட்டரை இளங்குழந்தை பருவத்திலேயே ஸ்ரீ ரங்கநாதன் தனது புத்திரனாக அங்கீகரித்து தன்னுடைய சந்நிதியிலே திருமணத்தூணின் அருகே தொட்டிலிடுவித்து ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் தானுமாக சீராட்டி வளர்க்க அங்கனம் வளர்கிற குழந்தை தவழ்ந்து சென்று பெருமாள் அமுதி செய்வதற்கு திருவன்பே கொடர்ந்து சமர்ப்பிக்கப்படுகிற அடிசிலை கைகளால் அலைந்து துறாவா பெருமாள் நிறகண்டு உகந்தரளி அமிழ்த்தினும் அமிதனும் ஆத்தவெனி இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்று குரல் என்றபடி இந்த இன்னடிசிலை மிகவும் பிரியமாக அங்கீகரித்தவர் வரான். இப்படி ரங்கநாதன் தம்மை அபிமானித்து புத்திர ஸ்வீகாரம் செய்து வளர்த்த பாக்கியம் உடைமையால் பட்டர் ஸ்ரீ ரங்கநாதர் புத்திரர் என்று விளங்கப்பட்டு வந்தார். வானிட்ட கீர்த்தி வளர் கூறத்தாழ்வான் மகிழ வந்த தேனிச்சத்தார் நம்பெருமாள் குமாரர் பட்டர் என்று இவரது சிஷ்யனான பிள்ளை பெருமாளை என்கார் திருவரங்க கலம்பக காப்பு செய்யுள்கள் ஒன்றில் கூறினார். பட்டர் தாமும் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் 17ஆம் ஸ்லோகத்தில் ஸ்ரீரங்கராஜ கமலாபதராலி தத்துவம் என்று கருத்தினால் இதனை ஸ்பஷ்டமாக்கி எழுதிருந்து விடருகார். அடுத்தது இப்பேராசிரியர் சகல சாஸ்திரங்களிலும் அபாரமான பாண்டித்யம் பெற்றவர் என்பது இவர் அருளிச்செயல் கிரந்தங்களில் சஹசிரநாம பாஷ்யம் ஒன்று கொண்டே உணரத்தக்கதாகும். இவர் கவித்திறமையில் ஒத்தாரன்மிக்காரம் இல்லாதவர் என்பது இவர் இளைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவ ஸ்ரீ குணரத்ன கோஷாரிகளால் நன்கு விளங்கும். அருளிச்செயல்கள் அற்புதமான விசேஷார்த்தங்களை அருளி செய்வதற்கு இவ்வாசிரியரே அனிதர சாதாரணமான வல்லம்மை பெற்றவர் என்பது திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலே பெரியவாச்சான் பிள்ளை முதலானோர் அடிக்கடி செய்யும் விதத்தால் தெரிகின்றது. வியாக்கியானங்களில் என்று பட்டர் அருளி செய்வர் என ஒருவடங்களில் எல்லாம் விலட்சணமான ரசானுபவம் கல் நெஞ்சினார்க்கும் உண்டாவது விளக்கம். இவரது நிர்வாகங்களில் ஒன்றை ஈண்டு எடுத்து காட்டுவோம். அதிக நிர்வாகம் பட்ட நிர்வாகத்திற்கு ஈட்டில இதை 1 மாதம் சொல்றேன் கேளுங்கோல் என்றார். திருநெடுந்தாண்டகத்தில் அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை என்ற பாசனத்தில் வண்டுக்கு சுவாபாவிகமான 6 கால்கள் உள்ளமையை எதற்காக சொல்லித்து என்று விமர்சிக்கப் புகுந்த சில 2 காலாகவும் 4 காலாகவும் இன்றியே விரைந்து செல்லுகை குறிப்பாக 6 கால்கள் இருக்க பெற்ற பாக்கியம் என்னே என்று வியந்து கூறுவதாக நிர்வகித்தார்களாம். இந்த நிர்வாகத்தில் சுவாரஸ்யமில்லை. வண்டு செல்லுதற்கு சாதனம் சிறகே அன்றி கால்கள் அல்லவே. ஆதலால் அருகாலா என்னும் அடைமொழிக்கு
அங்கனே கருத்தரைத்தல் பொருந்தாதென்று பட்டர் செய்வதாவது தொழுதேன் உன்னை என்று மேலே இருக்கையாலே என் தலையிலே வைப்பதற்கு 6 கால்கள் உண்டாகப் பெற்றதே என்று வியந்து சொல்லுகிறபடி என்பதாம். இதனை விரிப்போம். தூது சென்று மீண்டு வந்தால் வண்டின் கால்களை தலை நிறைய வைத்துக் கொண்டு கூத்தாட குதூகலித்து இருப்பதனால் அதற்கு சேர எங்கனே கருத்துரைத்தபடி சுவாபதேசத்தில் வெண்டாகச் சொல்வது ஆச்சாரியர்களை. ஆச்சாரியருடைய தேவியாரும் அவருடைய திருக்குமாரருமாக மூவரும் உத்தேசரி என்பது ஆவஸ்தம்ப சூத்திர சித்தம். மூவர்க்கும் சேர்ந்து 6 திருவர்களாதலால் அது தோன்றவே அருகாலுகிறவிண்டே என்பது பட்டம் திருவள்ளம். கொங்கார் பூந்துராய் முடி என் குடக்கூத்தக்கென் தூதாய் நுங்கால்களின் கடுநீரோர் நுவரோடையே என்று திருவாய்மொழி பாழ்கரத்தின் சுவாபதேசார்த்தத்திற்கு மிகவும் இணங்கியதாம். இது அங்கு அப்படியே சொல்றார். அடுத்தது திரிபுவன வீர தேவராயன் என்ற அரசன் பட்டர் வைபவத்தை கண்டு கேட்டு அவரிடத்து மதிப்பு கொண்டு ஒரு நாள் பட்டரே, நீர் நமது அரண்மனைக்கு ஒரு விசை வந்து போம் என்று சொல்ல அதற்கு பட்டர் சிறிதும் இணங்காமல் நம்பெருமாள் அஞ்சல் என்ற கை மறித்தாலும் அவர் வாரிசிலே வேறோர் போக்கிடம் உண்டோ எனக்கு என்று சொல்லி மறுத்துவிட்டனர் என்பது பிரசித்தம். தன்னை சரணடைந்தவர்களுக்கு ஆவன எல்லாம் செய்து அவர்களை பாதுகாத்தலையே விரத்தமாக கொண்டு அவர்களுக்கு அபயமளிப்பவரான பரமபுருஷனுக்கு அடிமைப்பட்ட நாம் சில சித்தரசரின் வாசலிலே கிடந்து துவளக்கடபோமல்லோம் என்கிற அத்தியவசாயத்தை வெளியிட்டவாறு. அப்படின்னா எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபட்டவர்கள் வேற எங்கும் போய் தோடார்கள் என்கிற விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். அடுத்தது நஞ்சியர் வைபவம். அது முடிக்கிறது. இப்பெரியார் அத்வைத சம்பிரதாயத்தில் அவதரித்திருந்தவன். மாதவாச்சாரியர் என்பது இவருடைய திருநாமமாக இருந்தது. இவருடைய தனியன் நமோ வேதாந்த வேத்யாயா ஜெகன்மங்கலஹேதவே யஸ்யவாகமிருதாசாரா பூரித்தம் புவனத்திரயம். வேதாந்தி என்பது இவருக்கு சிறப்பு திருநாமம். ஷட்தரிசனங்களுக்கு ஷடாசனமிட்டு நிகரற்ற வித்வானாக மேல் நாட்டில் இருந்தவர் இவர். பரந்தரு கர்நாடகா, கோக்கர்ணம் இருந்தது ஸ்ரீரங்கப்பட்டினம். பெரிய வித்வான். நம்பெருமானுடைய நியமனத்தாலே அவர் சொப்பனத்திலே பட்டருக்கு சாதித்து அவரை சீர்திருத்தி நம் சம்பிரதாயத்தை கொண்டு செய்திருக்கிறார்கள். அவர் ஷண்டரிசனங்களுக்கும் ஆசனமிட்டு நிகழ்த்த வித்வானாக மேல் நாட்டில் இருந்தவர் இவர். மதாந்தரஸ்தர்களான வித்வான்கள் பலரையும் திருத்தி படுகொண்டிய எம்பெருமானார் இவரையும் திருத்தி படுகொண்டு விரும்பி இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்நாளில் இந்த மனோரத்தம் நிறைவேறாதையில் தமது சரண சமயத்தில் ஆழ்வான் திருக்குமாரரான பட்டரை விசேஷேன கடாட்சித்தரளி தரிசனஸ்தாபகனாக நியமித்தலின காலத்து மேல்நாட்டில் உள்ள வேதாந்தியை திருத்தி பணிகொண்டு
வாழ்விற்கு கூடவீர் என்று நியமனம் தந்து அருளவாய்த்து. பட்டரும் அதனை நிறைவேற்றுவதற்கு உரிய சமயத்தை எதிர்பார்த்திருந்தார். ஆச்சாரிய நியமனம் ரங்கநாதனை சொப்பரத்தால. இந்நிலையில் மேல்நாட்டில் நின்றும் ஒரு அந்தன யாத்திரை அடைவிலே நம்பெருமாள் சந்நிதிக்கு விடை கொண்டு பட்டரியும் திருவிடுகிறார். அப்போது வேதாந்தியின் பிரபாவங்களை வார்த்தை அடைவில் அவர் எடுத்து உரைத்தார். வேல்நாட்டில் வேதாந்தி என்ற ஒரு பெரிய வித்வான் இருக்கிறார். அவருடைய வித்தியையும் கோஷ்டியும் போலே உமக்கும் இருக்க கண்டு கழிக்கிறேன் என்று பட்டரை நோக்கி கூறினார். அவர் திரும்பி ஸ்வதேசத்திற்கு சென்று வேதாந்தியை நோக்கி, சுவாமின் ஸ்ரீரங்கத்தில் பட்டர் என்று ஒருவர் எழுந்திருக்கிறார். அவர் அத்விதீய வித்வான். அவருடைய சிஷ்ய கோஷ்டிகள் பெருமையும் பாட்சாம் மகோச்சரம் என்று சொல்ல, வேதாந்தியும் அவர் நமக்கு ஒத்த வித்வானோ, அதற்கு என்ன சாஸ்திரம் வரும் என்று கேட்க, அதற்கு வந்தனர், பட்டர் உண்மையிலும் சிறந்த வித்வானே ஆவர். தர்க்கம் வியாக்கரண மீமாம்சைகள் முதலிய சகல சாஸ்திரங்களும் அவருக்கு வாச்சோ விதேயங்கள் என்று கூறினர். வேதாந்தியும் மறுகேட்டு, இவ்விபூதியிலே நமக்கு ஒருவரும் எதிரில்லை. சண்டசகத்திற்கும் சராசரத்திற்கும் ஆதரவிட்டு அதன் மேலே உயிர் இருந்தோம். பட்டர் என்பவர் நம்மிலும் அதிகர் என்று இவர் சொல்லுகிறாரே என்று திடுக்கிட்டிருந்தாராம். ஸ்ரீரங்கப்பட்டத்தில் இருந்தவர் அந்த சுவாமி. அவ்வந்தர மீண்டும் ஒரு கால் அங்கு நின்றும் புறப்பட்டு கோயிலுக்கு வந்து பட்டரை திருவடித்துறதோ, தேவதியுடைய சுவாவங்களை வைபவங்களை எல்லாம் வேதாந்திக்கு சொன்னேன். தர்க்கம் வியாக்கரண மீமாம்சைகள் முதலிய சகல சாஸ்திரங்களும் தேவதைகளுக்கு ஆசோவிதயங்கள் என்று சொன்னேன். அவர் மறுகேட்டு விஸ்மயப்பட்டிருக்கிறார் என்று விண்ணப்பம் செய்ய, அதற்கு பட்டர் திருநந்தாண்டக சாஸ்திரம் நமக்கு தெரியும் என்று வேதாந்திகளிடம் சொல்லித்திரீரோ என்று செய்ய, அந்தரனும் அப்படியே சொல்லுகிறேன் என்று சொல்லி சென்று வேதாந்தியிடம் பட்டருக்கு திருநந்தாண்டக சாஸ்திரம் அசாதாரணம் என்று கூற, அதை கேட்ட வேதாந்தி அந்த சாஸ்திரம் இன்னதென்று அறியப்பெறாதவராகையாலே அது என்னோ என்று வியந்திருந்தார். பட்டருக்கு திருநந்தாண்ட சாஸ்திரம் தெரியும் என்று சொன்னாராம். அது வரைக்கும் என்னன்னு தெரியாது. என் தமிழில் ஞானமே இவருக்கு. இங்கனே திருநாள் சென்றபின் எம்பெருமானாருடைய நியமனப்படி வேதாந்தியை திருத்தி பணிகொள்ள திருவள்ளம் பற்றிய பட்டர் நம்பெருமாள் சந்நிதியிலே நியமனம் பெற்று புறப்பட்டு மேல் நாட்டில் எழுந்தருளி காவேரி கரையில் சிறுப்புத்தூர் அண்டையில் நின்றருளா. திருங்கூர் சிறுப்புத்தூர். அப்போது அங்கு எழுந்தருளியிருந்த திருவரை அனந்தாழ்வான் பட்டர் எழுந்த செய்தி அறிந்து சடக்கென வந்து சேவித்து, ஐயோ சுகுமாரனான நீர் காடும் மலையும் நடந்து இத்தனை தூரம் எழுந்திடலாமோ என்ன பட்டரும் அனந்தாழ்வான் திருவடிகளை விழுந்து சேவிக்கையிலே நியமனம் பெற்று புறப்பட்டு மேல் நாட்டில் இறந்து காவேரி கரையில் சிறுப்புத்தூர் அண்டையில் நின்றருளா. அப்போது அங்கு எழுந்திருந்த திருவரை அறந்தாழ்வான் பட்டர் எழுந்த செய்தி அறிந்து சடக்கென வந்து சேவித்து, ஐயோ சுகுமார் நீர் காடும் வலையும் கடந்து இத்தனை தூரம் இடந்து அல்லாமோ என்ன பட்டரும் அறந்தாழ்வான் திருவடிகளை விழுந்து சேவித்து திரும்பி அறதை வந்திருக்கு. மேல் நாட்டிலே போய் வேதாந்தியை திருத்தி நம் தரிசனத்தக்கதாகும்படி
பண்ணென்று நம்முடையவர் நெய்வித்தருளினாரே, அப்படியே நம்பெருமாளும் விடையை சாதித்து நெய்வித்தருளினார் என்று சொல்ல, அனந்தாழ்வாரும் எங்கள் குடிக்கரசே பாரும் என்று பட்டரை மிக உகந்து அழைத்து கொண்டு போய் திருநாராயணபுரத்திலே மகா வைபவமாக மங்களாசாசனம் செய்வித்து வேதாந்திகள் விஜயம் செய்திருக்கிற ஊர்க்கும் ஏது சேரங்கப்பட்டினம் எழுந்தருளப் பண்ணிக் கொண்டு சென்றார். சிஷ்யர்கள் பலர் விருதாவளிகள் கூற திருப்பல்லக்கிலே பட்டர் எழுந்தருடா கண்ட அங்குள்ள அந்தனர் சிலர் பட்டரை நோக்கி, நீர் யார், எங்கேந்து எழுந்தருகிறீர் என்று கேட்க, அதற்கு பட்டர், நாம் ராமானுஜன் அடியன், வேதாந்திகளுடனே தர்க்கிக்கப் போகிறோம் என்று கூற, அது கேட்டவர்கள், தேவரீர் இப்படி சம்புரகத்துடனே எழுந்தருளினால் வேதாந்திகளை காண்பரும் அருமைப்படும். அவருடைய சிஷ்யர் சிஷ்யர்கள் தலைவாசலே இருந்து வந்து வித்வான்களுடன் 4-6 மாசம் தர்க்கித்து அவர்களை உள்ளே புகழவட்டாதே புறம்பே தள்ளிவிடுகிறார்கள். அங்கன் ஆகாமே அவரை நேரில் கண்டு தர்க்கிக்க ஓர் உபாயம் உரைக்கிறோம் கேளும். வேதாந்திகள் மிக்க செல்வ சிறப்புடையவராதலால் தினப்படியாக பிராமண சந்தர்ப்பணை ஒரு விசேஷமாக நடத்தி வருகிறார். புஜிக்கிறார் வருகிற பிராமணர்களுடனே கலந்து தேவதையிலும் போஜனசாலையில் சென்று சேர்தல் நன்று. அங்கு வேதாந்திகள் அவசியம் நிரீட்சிக்க வருவார். அப்போது காணலாம். ஆகையாலே பரிஜன பரிவர்கங்களை எல்லாம் இங்கே நிறுத்தி தனியே எழுந்திடத்தக்கதே என்று சிறுபாயம் சொல்லி போனார்கள். பட்டரும் அவ்விதமாகவே போஜனசாலையில் சென்று சேர்ந்து பங்கியில் இறந்திடாமல் வேதாந்திகள் பக்கத்திலேயே நிற்க, அவரம், பிள்ளாய், இங்கு ஏன் நிற்கிறேன், என்ன பிக்ஷைக்காக என்று பட்டர் சொல்ல, எல்லோரும் புசிக்கிறவிடத்திலே போய் உட்காரம் என்று வேதாந்திகள் சொல்ல, நான் அந்த பிக்ஷைக்கு வந்தேனுள்ளேன் என்று பட்டர் சொல்ல, அது கேட்ட வேதாந்திகள் இவர் வித்வானாயிருக்கக்கூடும் என்று எண்ணி காபிக்ஷா என்று கேட்க, பட்டரு தர்க்கபிக்ஷா என்ன. வேதாந்திகள் இதை கேட்டு திருக்கிட்டு, முன்னே நாம் கேள்விப்பட்டிருந்த பட்டர் அல்லது வேறு ஒருவர் நம் முன்னே வந்து குளிசாமல் நின்று இங்கனே சொல்லப்பெறார், இவர் அந்த பட்டராயே இருக்க வேணும் என்று நிச்சயித்து, நம்மை தர்க்கபிக்ஷை கேட்டீர், நீர் பட்டரோ என்ன. அவரும் ஆம் என்ன. அவ்வளவிலே வேதாந்திகள் இவருடைய வித்யா வைபவம் காண்போம் என்று குதூகலித்து தர்க்கிக்கத் தொடங்கினார். ஒருவர் மத்தவாரணம் பிடுங்குமா போலே தர்க்கிக்க, இங்கனை 9 நாள் சென்ற பின்பு 10ஆம் நாளில் பட்டர் அத்வைதத்தை சகசிரமுகமாக கண்டித்து விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபித்து திருநெடுந்தாண்டகத்தின் விழுமிய பொருள்களையும் அழகாக உபன்யசித்தருள, வேதாந்திகள் விஸ்மய சந்தோஷ விவசராய் எழுந்திருந்து அஞ்சலி ஹஸ்தராய் நின்று, உம்மை மனுஷ மாத்திரமே என்றிருந்தேன், உம்மோடு நம்பெருமாளோடு வாசி இல்லை, உறங்கும் பெருமாள் அவர், உலாவும் பெருமாள் நீர் என்று துதித்து திருவடிகளே விழுந்து தொழுது அடியேனை அங்கீகரித்தட வேணும் என்று விஞ்ஞாபிக்க, பட்டரும் தாம் எழுந்திருந்த காரியம் மிக விரைவாக பலித்தமைக்கு திருவில்லம் வந்து வேதாந்திகளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பிரசாரித்தலை மகாபாகவதோத்தவராக்கி விசேஷடாட்சம் இதழை, வேதாந்திகளே, நீர் சர்வஜராயிருந்தீர், நாம் உனக்கு
பறக்கச் சொல்லலாவது ஒன்றுமில்லை. வேதாந்தார்த்தங்களிலே தெளிவு பெற்ற நீர் இனி மாயாவாத ரீதியை சமாசனமாக தியஜித்து அருளிச்செயல்களை ஓதி எம்பெருமானார் தரிசனத்தை நிர்வகித்து போரீர் என்று நியமித்து அவ்வளவிலே நம்பெருமாள் சந்திரிகையில் திருவத்தியனோத்சவம் அளித்ததான பணியை ஸ்மரித்தரளி விரைந்து கோயிலிலே எழுந்து புறப்பட்டு மார்கழி மாசம் அமாவாசை என்று திருவரங்கம் வந்து சேர்ந்து அன்று மாலை நம்பெருமாள் திருவன்பை விட கொண்டு நிற்க பெருமாளும் பட்டரே நீர் புறப்பட்டு போன காரியம் என்னாயிற்று என்று கேட்டதா பட்டரும் வேதாந்திகள் தேவரிகளுடைய திருவடிக்கு அடியவராயினர் என்று விஞ்ஞாபிக்க அவரை திருத்தி பிழைகொண்டபடி எங்கனே என்று பெருமாள் கேட்க பட்டர் உடனே இங்கனே காணும் என்று சொல்லி திருதிறந்தாண்டகத்தை திருவோரக்கத்திலே உபன்யசித்தார். இந்த இதிகாசத்தை அடியோத்திய நாளைக்கும் நம்பெருமாள் சந்நிதியில் திருவத்தியனோத்சவம் தொடக்கத்திற்கு முன்னாள் திருதிறந்தாண்டக திருநாள் என்று மிக சிறப்பாக தொடக்கத்திற்கு முன்னாள் திருநாள் என்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது என்று பெரியார் கூறுவர். இது நட்டர் வைபவம் அவரம் நஞ்சீர் வைபவம் முத்திட்டு அஸ்மன் ஆரம்பாம் லக்ஷ்மி வல்லுவரையும் தாம் வந்தே குருபரம்பராம்.